வெல்கம் டு வீட்டு கேமர்ஸ். இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோன்னா இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர். இப்போ அங்கே வந்து நான் கேமரா மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பஸ் போகுது, நம்மளோட எதிர்கட்சி பஸ். இப்போ நம்ம போய் அந்த பேசஞ்சரை போய் ஏற்றிட்டு நல்லா சம்பாதிக்கணும். நிறுத்து நிறுத்து, ஏறி 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 டக்குனு ஏறா. ஏறிட்டாங்க. இப்போ போவோம். இப்போ கீழே வந்து ஒரு மேப் மாதிரி இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இடிக்காம போவோம், இடிக்காம இடிக்காம இடிக்காம. இப்போ போவோம். சரி போவோம். நேத்தம் பேச. சரி நான் அப்படியே வர்றேன். சைடில் போய் வச்சிருவான் போல. சரி நம்ம போயிட்டே இருக்கோம். யூட்டன் ஸ்பீடா ஓட்டுறானா போய். ஐயோ முடியாச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லாரி காரன் தான். ஸ்லோவாக போனா போய் இடிச்சுக்கினான். சம்மந்தமே இல்லை எனக்கும் அவனுக்கும். சரி போவோம். ஐயோ 76% தான் ஹெல்த் இருக்கு. போவோம், போயிடுவோமான்னு பார்ப்போம். இப்போ நம்ம சுரபையால இருக்கோம். இக்க போகணும்னா பங்களான்னு ஒருத்தன் இருக்கான். சரி, பங்களான்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க நம்ம போவோம். ஐயோ 76 இருந்து 73 ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். பங்களான்னு ஒரு பிளேஸ்க்கு போனோம் சுரபையால இருந்து. தள்ளு தள்ளு தள்ள. இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகுது. நான் என்ன சொல்றேன், அங்க ரெட் லைட் போட்டிருக்கீங்க, இதை வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. போடுங்களா கிரீன் லைட்டை போட்டு தொலைகிறாங்கடா. போடுங்களா. ரெடியா வச்சிருக்கேன். போலாம் போலாம் போலாம். தள்ளு தள்ளு தள்ளு. 69% தான் ஹெல்த் இருக்கு. நான் ஸ்லோவாக போகிறேன். ஸ்லோ 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 ஸ்லோ. பேசஞ்சர் எத்தனை பேர்? 58 பேர் இருக்காங்க பேசஞ்சர். அவங்கள வந்து உயிர் காக்கணும்ல, சரி உயிர் காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் போகணும். வெளியே போய்க்க. KFCக்கு பதிலாக MFCன்னு ஒன்று இருக்கு. நான் அமர்த்திட்டு இப்போ நான் வெளியே போய் இறங்கி பார்க்குறேன். போய் சாப்பிட்டு வந்துடலாம். KFC சிக்கன் எப்படி இருக்கும்னு தெரியுதா? இவ்வளோ விடுங்களா, அசிங்கப்படுத்திட்டாங்க. போயிட வேண்டியதான் திரும்பி பஸ். நான் வந்துட்டேன், இல்லை ஏறிடலாம். இப்போ எப்படி நான் டெலிபோர்ட் என்னன்னா, ஒன்று இருந்துச்சு, அதான் வச்சு நான் டெலிபோர்ட் ஆனேன். கொசு, ஒரு கொசு என்னைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. சரி நம்ம இப்போ போகலாம். ஸ்பீடாக போவோம், அப்போதான் டக்குன்னு முடிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் நான், அதான் நான் அப்படி ஓட்டுறேன். இப்போ எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இல்லை 120 கிலோமீட்டர் ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன். சரி நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஆட் வரும். இப்போ வந்துருச்சு, நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அந்த இருங்க நிறுத்து
இப்போ பார்ப்போம். சுரமடு பிரிட்ஜில் இருக்கோம். பிரிட்ஜில் இருக்கோம். இப்போ போகணும். பிரிட்ஜை தாண்டி போவோம். ஈஸி தான். ஓட்டுறா சுரா என்னமோ இருக்கு, அது பேர் தெரியல. சுரமடு பிரிட்ஜுன்னு இருந்துச்சு. போவோம். கையும் ரொம்ப அரிக்குது. ஆனால் அதுலேயே நான் ஓட்டிட்டு இருக்கேன். தள்ளுங்கடா, தள்ளி தொலைங்கலேடா. சுபா போய் வேற முட்டிட்டேன். நீ போனாமா நீ அந்த போனா, ஆனா வேணாம். போவோம். என்னை பார்க்கும்போது நிறைய பசஞ்சர்ஸ். நான் அந்த லிட்டரை பார்த்து சொல்லியிருக்கேன். பேசஞ்சர்ஸ் 27 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அதை பார்க்காம அந்த பெட்ரோல் லிட்டரை போய் சொல்லியிருக்கேன். வேலை பார்த்தேன். நான் கூட பேசஞ்சர்ஸ் இறந்துட்டாங்கன்னு நினச்சேன். சரி போவோம். அப்போதான் 58 இருந்துச்சு, இப்போ 52 இருக்கு. 6 குறைஞ்சிருச்சு. 6 லிட்டர். ஐயோ 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். பிரேக் ஃப்ரீ முடிச்சிருக்கு. ஓகே, இந்த ஸ்பீடில் போவோம். ஐயோ கடுப்பாக வருது ஓவர்டேக் பண்ணான்ட்டு. சரி ஓவர்டேக் பண்ணலாம். இதே நான் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருந்தேன்னா தேவையான 113 ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன். ஸ்பீட் குறை. எனக்கு தலைதான் வலிக்குது. ரொம்ப பக்காகுது. ரொம்ப கடுப்பாக வருகிறது. எப்படா இந்த பிரிட்ஜ் வரும்? பிரிட்ஜுடா, வாங்கடா, வாடா. பிரிட்ஜு எங்கடா இருக்கான் அந்த பிரிட்ஜு? சரி நம்ம போவோம். எவ்வளோ நேரம்டா? டக்குனு போடா. சப்பாடி அப்படியே ஒரு யூ டர்ன் போடணும். ஸ்லோ யூ டர்ன்ல சைட்ல திரும்பணும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடா. போய்கிட்டே தான் இருக்கும். இன்னும் அந்த டேர்னிங் வரல. டேர்னிங்கே இல்லை போல. இந்த கேம் கிரியேட்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருப்பான். சரி ஓட்டுவோம். 9 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள 10 நிமிஷம் ஆகுது. சுரமடு பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். ஜாலி. நாங்கள் இருக்கு பாருங்க, சுரமடு பிரிட்ஜ். ஸ்பீடு மிச்ச கட்டமாக போகும். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன். எத்தனை 166ல் போய்கிட்டு இருக்கேன். 167
அவ்வளோ ஸ்பீடாக அந்த பஸ்ஸு போகும். பஸ் ஆனால் நான் ஒரு 50 70 ஸ்பீடு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் நான் பார்த்துருக்கேன். என்ன இவ்வளோ ஸ்பீடுக்கு போகுது? ப்ளீஸ் போட்டுட்டாங்க வந்து எப்படி ஸ்பீடாக போனே. அங்கே ஒரு பேர் அவன் என்ன நிலைமையானான்னு தான் எனக்கு தெரியும். போய் மோது வரா சரியா? ஐயோ வந்து மாட்டிக்கிட்டேன். எந்த டிப்ல வந்து டேய் டோ ட்ராக் பண்ணவனே ஃப்ரீயாடா அப்படிங்க. நான் கூட இதுன்னு நினச்சிருந்தா என்னை வந்து மாற்றி விட்டீங்க. திரும்பி நான் வந்து டோ ட்ராக் பண்ணுறேன். நான் கூட அந்த ஜம்ப் பண்ணுறதுன்னு நினச்சி ஸ்பீடாக போனால் அதை போய் எங்கேயோ போய் விழுந்துட்டேன். அதில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிவிட்டது. அதனால என்னால் நவர முடியல. தள்ளு 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 தள்ளு. தான் இருக்கு 48 தான் இருக்கு லைஃபே. நான் இப்போ அதை முடிச்சுட்டு போய் ஹெல்த்தை வேற அதிகமாக்கணும். அதுக்கு ஒரு காசு செலவாகும். 86 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுது. 48 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனதுனால பாஸ் பண்ணிட்டு கடந்தக்கப்புறம் நான் வந்து ஆன் பண்றேன். இப்போ நான் வந்து ரொம்ப தூரம் கடந்து வந்திருக்கேன். பிரிட்ஜ் மேலே ஏறி கீழே இறங்கி நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ நான் மேலே ஏறணும், இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் மழையான்னு கேட்டிங்கன்னா லைட்டா மழை மணிக்கு அவ்வளோதான். கீழே வந்துட்டோம். சூப்பா இப்போ இதை வேற போடணும். பண்ணு நேற்றுக்கு இழிச்சிருக்கேன். போவோம். ஐயோ நான் இப்போ தான் போவோம்னே சொல்லிட்டு இருக்கேன். சரி போவோம். என்னடா இதே வார்த்தையை வாயில வந்துட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் போய்கிட்டே இருக்கேன். எப்பதான் அந்த பஸ் ஸ்டாண்ட் வருமோ? இது முன்னாடி என்ன இருந்துச்சு? பெட்ரோல் தும்மல் வந்துருச்சு. போய்கிட்டே தான் இருக்கும். சரி நான் திரும்பியும் பாஸ் பண்றேன். இப்போ நான் வந்து அந்த பிரிட்ஜ் தாண்டிட்டேன். அந்த பிரிட்ஜ் பேர் தெரியல, அதனால நீங்க வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஷேர் பண்ணலனா கூட பரவாயில்ல, லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அது மட்டும் பண்ணிடுங்க. சரி இப்போ நம்ம போவோம். இப்போ வந்து திருப்பணும்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன்னா என்ன சொல்லியிருக்கேன், ரிட்டன் பேசஞ்சர் டு த ஸ்டேஷன். பஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிறுத்திட்டு வந்துடணும். அதுதான் போவோம். ஐயோ எப்போ பார்த்தாலும் போவோம்னே சொல்லிட்டு இருக்கேன்.
15 நிமிஷம் ஆச்சு. ஒரு மோட்டார் ஓடிட்டு இருக்கு. அது என்னால சவுண்ட அந்த இது பண்ண முடியல, நாய்ஸ் சத்தத்தை போக முடியல. அது வரைக்கும் பரவாயில்ல. போகும் வச்சுட்டு நேரத்துக்கு நான் தண்ணீர் வந்திருப்பேன். அந்த ட்ரக்கு கூட என்னை வந்து காப்பாத்திருக்கு. சரி, இப்ப நம்ம எழுத போவோம். பஸ் ஸ்டேஷன் இங்கதான் இருக்கு. 30 ரூபாய்க்காக இவ்வளவு அலைய விடுறாங்க. ஒன்லி 30 ரூபா, அதுக்கு இவ்வளவு அலைய விடுறாங்க. லிட்டர் தான் இருக்கு இங்கிட்ட. இது பெட்ரோல் போடலாம், காசு தீந்துரும், அதனால தான் போடல. வரப்போகிறது. பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டது. சோப்பா, இப்பதான் ரிட்டர்ன் பேசஞ்சர் டு ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸ்டேஷன் எங்கேதான் இருக்கு ஸ்டேஷன். திருப்பா போக மாட்டான். திருப்பியாச்சு. இப்ப போயிட்டு நம்ம நிறுத்திட வேண்டியதான். நிறுத்திட்டா முடிஞ்சிச்சா? இங்க நீ பாட்ட பாட்ட காமெடி பண்றீங்களா? கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், காமெடி பண்றீங்க. இங்கடா எனக்கு பாட்டணும். இதோ அங்கதான் இருக்கு. சி, இது கூட தெரியல எனக்கு. அதை விட்டுட்டு என்கிட்ட போய் என்னோட பஸ் சின்ன பின்னமாகுது. 39% தான் ஹெல்த் இருக்கு. நான் வரும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஹெல்த் இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அந்த பிரிட்ஜ் பேரும் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்துச்சு அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்குமே கமெண்ட் பண்ணிடுங்க. கேமரா மாத்திட்டேன், எனக்கு பிடிக்கல அந்த கேமரா. பக்கி முச்ச கட்டம். பின்னாடி போ. ரொம்ப பக் ஆகுது. அவ்வளோ பக் ஆகுது. சுப்பா அடி நிறுத்திட்டேன். கிளம்புங்கடா. என்னோட பஸ்ஸோட நிலைமை இதுதான். அங்க கீழே இறங்கி போறாங்க. முடிஞ்சிச்சு. அப்பா 66% வந்திருக்கு. சாரி, 66 rupees வந்திருக்கு. இது போதும். சரி, நான் போறேன். சரி, பாய் கைஸ்.